9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இப்பதான் என்ன சொல்றது, இந்த வருஷம் தான் ஒரு விடிவுகாலம் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா ஒரு கிரகம், மிகப்பெரிய கிரகம் குரு பகவான். அவரு லாபஸ்தானத்துல வராரு. யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்தானம் சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்தானம் சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல குரு உட்கார்றாரு. ஸோ இவங்களுக்கு எந்த வித பலங்கள் தராரு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு, என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது 1:50 AM மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உச்ச குருவாக கடகராசிக்கு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய இந்த உச்ச குரு கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவுமே 11ஆம் இடத்துக்கு லாப குருவாக வர்றாரு. இது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல விளக்கமா பார்க்கிறோம். அதற்கு முன்னாண்ட இந்த குரு பகவான் அப்படிங்கிறதே முழு சுபகிரகம். 9 நவகிரகங்கள்லயே குரு பகவான் தான் முழு சுபகிரகம். அதே சமயத்துல குருடைய அருள் இல்லையே எந்த அருளுமே இல்லை. அந்த குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை திருப்தியாக அமைகிறது. ஏன்? அந்த குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான அவசியமான ஒண்ணு திருமணம். ஒருத்தர் இந்த பிறவி எடுக்கிறாங்கன்னா அந்த பிறவி முற்று பெறணும் அப்படின்னா கண்டிப்பா திருமணம் பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை ஒருவருக்கு ஒருத்திக்கு கொடுப்பது அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தான். அதே சமயம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நிம்மதியா போயிட்டே இருக்கும். இப்போ சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு, ஒரு நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு பெரிய லேடரா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குருவுடைய அனுகிரகம் தேவை. அது போக ஒருத்தர் கோயில் கட்டுறாங்க, அது போக கோயில்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, தர்மகர்த்தாவே இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாவே அந்த குருவுடைய அனுகிரகம் தேவை. அது போக ஜீவ சமாதிகளை கும்பிடுறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அனுகிரகங்கள் இருக்கணும் அப்படின்னாவே அந்த குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பா இருக்கணும். அது போக குருவுடைய அந்த நிறம் எடுத்துட்டீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தி தான் அந்த குரு பகவானை கும்பிடுறாங்க. அப்ப அந்த குரு பகவான் மஞ்சள் கலருக்கு அதிகாரம் படைத்தவர். அது போக இந்த மூக்கு சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் கோர்த்து மாலையாக போட்டு குரு பகவானை வணங்குறாங்க. அந்த சுண்டலுக்கும் அதிகாரம் படைத்தவர். நாள்ல குருவாரம் வியாழக்கிழமை, அந்த நாளுக்கும் அதிகாரம் படைத்தவர். நம்பர்ல 3, 30, 2+1 3, 21, இது மாதிரி இந்த 3ஆம் நம்பருக்கு அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். இந்த குருவுடைய அனுகிரகம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு ஒருத்தருக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட ஸ்தானத்திலும் இருக்கும். அப்ப ஜாதகத்தை விட இப்ப இந்த கோல்சாரத்துல ஒவ்வொரு ராசிக்குமே இந்த குரு பெயர்ச்சியை வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மொத்தத்துல எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலனை செய்பவராகத்தான் இருக்கிறார். ஜாதகத்தில் விட்டுருங்க, இந்த குரு பெயர்ச்சி இந்த கோல்சாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் வருது, அதுக்கு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வருது. இப்படி மாறி மாறி வரும்போது எல்லா ராசிக்குமே சுப பலனை கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த குருவுடைய அருள் எல்லாத்துக்குமே கிடைக்குது. அதே சமயத்துல ஒருத்தர் வாழ்க்கையில பெரும் பணம் சம்பாரிச்சு பெரிய பணக்காரராக பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதியாக வருவதும் இந்த குரு பகவான் தான். அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பெரிய பணக்காரராக முடியும், கோடிகளுக்கு மேல கோடிகள் சம்பாதிக்க முடியும், ஒரு உயர்ந்த பதவியில இருக்க முடியும். அதாவது
ஒருத்தர் வந்து இப்போ கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு எம்எல்ஏவே இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, பிஎம்மாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அனுகிரகம் எல்லாத்துக்குமே தேவை. எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துக்கிறேன். அது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது, குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூஷ நட்சத்திரம். அந்த புனர்பூஷ நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் இப்ப கடக ராசியில உச்ச பலத்தோடு டிராவல் பண்றாரு. அப்படி டிராவல் பண்ணும்போது இப்போ வந்து கன்னி ராசிக்கு நாம் பார்க்கிறோம். கன்னி ராசிக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு. அப்ப இதனால நான் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலங்கள்ல ஒருத்தருக்கு 60 வயசு இருக்கட்டும், 50 வயசு இருக்கட்டும், 30 வயசு இருக்கட்டும், கடந்த காலங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டவங்க 100க்கு 70-80% பேர் தொழில் ரூபத்துல கஷ்டம், வேலையில கஷ்டம், குடும்ப ரீதியாக கஷ்டம், பழக்க வழக்கத்துல கஷ்டம், உறவுக்காரங்க மூலியமாகவும் கஷ்டம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்துல பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 12 வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குருவால், உச்ச குருவால், கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால், லாப குருவால் இந்த கஷ்டங்கள் எல்லாமே தூளாக சிதறப்போகிறது. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த கெட்ட வைப்ரேஷன், நம்மளால என்ன முடியும், நம்ம சாதிப்புமா, இந்த கஷ்டத்தை நம்ம வெளியில வருமா வரமாட்டோமா, நம்ம காதல் பிரச்சனை கை கூடுமா கூடாதா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, இது மாதிரி இந்த கெட்ட வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து அவங்களை திரும்பவும் வாழ்க்கையில அடியெடுத்து வைத்து அந்த ஒவ்வொரு அடியுமே சக்சஸ் பண்ணி அவங்க தலையெடுத்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு டைம் இப்ப வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க சும்மா இல்லை, அவங்க தலை நிறைய அறிவு, நல்ல திறமசாலிகள். அவங்க வந்து எல்லா விஷயத்திலையுமே அந்த நாலேஜுங்கிறது இருக்கும். அவங்க எங்கே போனாலும் சரி, இப்போ உலகத்துல எந்த மூலையில ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது கன்னிராசியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தலையெடுத்து அவங்களுடைய திறமையினால இன்னைக்கு வந்து உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முதுகெலும்பா இந்த கன்னிராசிக்காரங்கள் வரக்கூடிய யோகம் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் இனிமேலும் அந்த பொசிஷன்ல இருந்து தலை சிறந்து கண்டிப்பாக வாழ்வார்கள். ஐயா, இப்போ 11ஆம் இடத்துல வராரு. அப்படி வரும்போது இவங்களுக்கு வாங்கி அந்த கடன், அதாவது வர வேண்டிய பணம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா? இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுக்க தெரியும், உதவின்னு கேட்டா செய்ய தெரியும். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கொடுத்த பணத்தை அவங்க திரும்ப கேட்கும்போது கண்டிப்பா கரெக்டான நேரத்துல வராது. எத்தனை கன்னிராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்துவிட்டு இப்போ அவங்களுடைய சமயத்துக்கு பணம் இல்லாமல், கொடுத்த பணமும் வராமல், இவங்க வேற பக்கம் பணத்தை வாங்கி அதுல இவங்க மாட்டிட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை இப்ப மாறும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்பு, இல்லை இவங்ககிட்ட யாராவது கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த கடனை கட்டக்கூடிய அளவுக்கு டைம் இப்போ வந்துருச்சு. அதனால பயப்பட வேண்டியதில்லை, தைரியமா இருக்க சொல்லுங்க. சிறப்பு. அது போக கன்னிராசிக்காரங்க அதிகமாக நண்பர்களை மதிக்க தெரிந்தவர்கள். அப்போ அவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் ஜாஸ்தி. சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே கெட்டு போய், அதாவது வந்து அவங்க நம்பி இவங்க பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால கன்னிராசிக்காரங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல விஷயம். இவங்களுடைய வளர்ச்சியை அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல
தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல விஷயம். சிறப்புங்க. அதே மாதிரி இந்த கண்டக சனியின் தாக்கம் குறையும் ஐயா? அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி, இந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்துல நிம்மதியை இழந்துட்டாங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா போயிட்டு இருந்த குடும்பம் அடுத்தவங்க சொல்ல கேட்டோ இல்லை குடும்பத்துல சில சூழ்நிலைகளோ அவங்களுடைய மனசுக்கு வந்து நெருடலை உருவாக்கி ஒரு நல்ல சந்தோஷம் இல்லாமல் கணவனை மனைவி புரிஞ்சுக்கல, மனைவியை கணவன் புரிஞ்சுக்கல. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில யாராவது ஏதாவது சொன்னா அதை நம்பிட்டு குடும்பத்துல சங்கடம், சலிப்பு, பிரச்சனை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் கோயிலாட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிச்செவரா போயிடுச்சு. இதற்கு காரணம் இந்த 7ஆம் இடத்தில் இருந்த சனி. அந்த சனி பகவான் 7ஆம் பாரிவாக இவங்களுடைய ராசியவே பார்க்குது. இதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சனி பகவானால தான். ஆனால் அதே சனி பகவானை குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து 9ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அது போக அந்த 7ஆம் இடமும் குரு பகவானுடைய வீடு. சனி பகவானை குரு பார்க்கிறாங்களா, இதனால இந்த குடும்பத்தில் இருந்த மோதல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன கசப்பு, மன வேற்றுமைகள், ஓப்பனா சொல்ல போனா கன்னிராசியில பிறந்தவங்க பெண் ஆணை சந்தேகப்படும், ஆண் பெண்ணை சந்தேகப்படலாம். இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அது விபரீதமாகி கோர்ட்டு டைவர்ஸுங்கிற வரைக்கும் போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு டைவர்ஸ்க்கு போகாமல் குடும்பத்துல நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப வந்தாச்சு. அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டியதே இல்லை. அது போக அந்த சனி பகவானை குரு பார்க்கிறாருங்களா, அந்த சனி பகவான் யாரு? தொழிலுக்கு காரகன். ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப அந்த சனி பகவானை குரு பார்க்கிறாரா, அது உச்சமாக இருந்து குரு பார்க்கிறாரா. இப்ப கன்னி ராசிக்காரர்கள் அவங்க வந்து வேலை செஞ்சு ஒரு டாப் மோஸ்ட் பதவிக்கு போகக்கூடிய யோகங்கள் கன்னிராசிக்காரங்க 12 ராசிகளிலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்குது. அப்போ வந்து அது மாதிரி பொசிஷன்ல போக வேண்டியவங்க இன்னைக்கு தடுங்கலைட்டே வந்துட்டு இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறேன், எனக்கு மேல உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. அது போக இவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலுமே இவங்களுடைய பொசிஷனுக்கு வேற ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிரிமினல் வேலைகள் செஞ்சு இவங்க அந்த பொசிஷன் இல்லாமல் தள்ளிவிடப்படுகிறார்கள். அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த தொழில் கிரகம் சனி பகவானை குரு பார்த்துக்கிறாரு இல்லையா, அதனால தொழில்ல இவங்க நினைச்ச பொசிஷன்ல நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பாக இவர்களால் வர முடியும். அது போக இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அது போக சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது இந்த 2 விஷயம்தான். எனக்கு பதவி உயர்வு வேணும், இல்லைன்னா சம்பள உயர்வு வேணும். அது இல்லாமதான் இன்னைக்கு ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்ப அவங்களுக்கு வரும். இதன் மூலியமாக சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் அப்படின்னாவே இந்த 7ல சனி இருந்து இவங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்டது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த இஎன்டி தொண்டை ப்ராப்ளம், இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் தீராத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ரோகமாக இருந்தாலும் இந்த பீரியட்ல வைத்தியம் பாருங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும். இந்த வண்டி வாகன யோகம் எதுவும் இருக்குங்களா? இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியை குரு பார்க்குறாங்க. கன்னி ராசிக்கு இது 5ஆம் இடம் இல்லைங்களா? 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய அறிவு, திறமை, அவங்களுக்கு அந்த யோகம். அப்போ வந்து இந்த பீரியட்ல ஒரு ஆடிக்கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க கன்னிராசியில் பிறந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
ஒரு வருஷ காலமா தடுங்கலிட்டே இருக்குது. இந்த பீரியட்ல நினைச்சா வாங்கலாம். விலை உயர்ந்த கார்கள் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களால் வாங்க முடியும். சிறப்பு, அருமையா சொன்னீங்க. இப்ப என்னன்னா ஒரு கடன் சார்ந்த விஷயத்தை பண்ணலாமா? இப்ப கார் வாங்கணும், கடன் போய் ஆகணும். இந்த நேரத்துல கடன் வாங்கலாமா இல்ல கடன் வாங்கக்கூடாது? இந்த பீரியட்ல கடன் பட்டாலும் அதை கட்டி விடுவார்கள். இப்ப இந்த பீரியட்ல கடன் பட்டு ஒண்ணு செய்வதும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லது. அதுபோக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அவங்க இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்டார் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த பீரியட்ல செஞ்சாலும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அதுபோக லாயர், இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து அவங்க ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசைகள் இந்த பீரியட்ல நிறைவேறக்கூடிய டைம். அப்புறம் என்ன, குருவுடைய அனுகிரகம் இருக்குது. தாராளமாக நீங்க எங்களை நம்ப வேண்டாம், குருவை நம்புங்க. அந்த குரு உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். அதுவும் இல்லாம உங்களுக்கு 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை, வீரிய விஜயஸ்தானத்தை அந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாரு இல்லைங்களா? விருச்சகத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா? அப்போ 3ஆம் இடம் இல்லையா? அப்போ 3ஆம் இடத்துல இருந்து நீங்க எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் பலிதமாகும். அந்த முயற்சியால் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சி நம்மளுக்கு சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக இந்த பீரியட்ல நீங்க செய்யலாம். சிறப்பு. செஞ்சாலும் நன்மை கண்டிப்பா கிடைக்கும். வழிபாடு ஏதாவது சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபாடே இவங்களுடைய ராசிநாதன் பெருமாள். அந்த பெருமாளை இவங்க ஒரு முறை போய் திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த திருப்பதியை ஒரு முறை போய் இவங்க வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லுப்பு வீட்டுல 9 நாள் வச்சிருந்து அந்த 9 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறுமிளகு அந்த கல்லுப்புல போட்டு ஒரு கிண்ணத்துல போட்டு வைக்க சொல்லுங்க. அந்த 9 நாள் கழிச்சு அந்த குறுமிளகையும் அந்த உப்பையும் கொண்டு ஒரு கங்கையில கரைக்க சொல்லுங்க, ஒரு ஆத்துல கரைக்க சொல்லுங்க. கரைக்கும் போது இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மழை போல் வந்த கஷ்டங்கள் பனி போல் நீங்கும். இவங்க வீடும் பரிசுத்தமாக மகாலட்சுமி அனுகிரகத்தோடு கண்டிப்பா நல்லா இருக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றிங்க. நன்றி.